வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு வால்யூம் கண்ட்ரோலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எலக்ட்ரானிக் ஸ்பீடில் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்தாலுமே ஆடியோ போர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா 100K யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 47 எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் 3 பின் இருக்கும். இதில் லெஃப்ட் பின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிக்னல் இன்புட்டு, நடுப்புண் வந்து சிக்னல் அவுட்புட்டு, இந்த ரைட் சைடு பின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிரவுண்டு. அந்த மாதிரி தான் வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம யூஸ் பண்ணணும். இதிலே வந்து 2 டைப்பான கண்ட்ரோல் வருது. இது வந்து மோனோ கண்ட்ரோலு. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கண்ட்ரோலும் வருது. ஸ்டீரியோனா இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ போர்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 ஆடியோ போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வால்யூம் ஏற்றினாலும் ரெண்டுமே சேர்ந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது இன்புட்டு, அவுட்புட்டு, இது கிரவுண்டு. அந்த மாதிரி லைன் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து இப்போ எப்படி மீட்டரில் செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எத்தனை கேயோ, இப்போ உதாரணத்துக்கு இது எத்தனை கேன்னு பார்த்துக்குங்க. இது வந்து 100K கண்ட்ரோலு. 100Kனா இந்த மீட்டரில் வந்து 200K வச்சுக்கோங்க. 200K வச்சுக்கிட்டு இப்போ நான் கண்ட்ரோலை செக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் வச்சிங்கன்னா மீட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ காட்டுதுன்னா 102 காமிக்குதா. இது வந்து 100K ஒரு 2% கூட கம்மியாக இருக்கும். அப்படி இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் கண்ட்ரோல் நல்லா வேலை செய்யாதுன்னு பார்க்கணுன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 பின் வைங்க. வச்சுட்டு இந்த கண்ட்ரோலில் திருகும்போது அங்கே பார்த்தீங்களா அந்த மீட்டரில் அப்படியே வேரியேஷன் ஆகும். அப்போனா இந்த கண்ட்ரோலில் இந்த சைடு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நடுப்புண்ணும் அந்த ரைட் சைடு லாஸ்ட் பின்னும் வைங்க. வச்சு அதே மாதிரி திருகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டரில் வந்து வேல்யூ மாறும் பார்த்தீங்களா. கரெக்டாக லாஸ்ட்டு கொண்டு வந்தோன்னா அந்த 100Kக்கு போயிடணும். அப்போனா இந்த கண்ட்ரோல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம கண்ட்ரோலில் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த கண்ட்ரோல் வந்து ஆடியோ போர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து வரணும்னா பேஸ் ட்ரிபிள் போர்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதோட அவுட்புட் வந்து இங்கே கொடுக்கணும். இதோட நடுப்புலேருந்து அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆடியோ போர்டோட இன்புட்டில் கொடுக்கணும். இந்த லாஸ்ட் பின்னு எப்பவுமே கிரவுண்டு தான் கொடுக்கணும். இந்த கிரவுண்டை வந்து நீங்கள் இந்த பக்கம் மாற்றி பற்ற வைக்கக்கூடாது. இங்கே இந்த பக்கம் மாற்றி பற்ற வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக இங்கே பற்ற வச்சுருக்கும்போது வால்யூமு உதாரணத்துக்கு பாருங்களேன், உதாரணத்துக்கு இங்கே லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கிரவுண்டு பற்ற வச்சிங்கன்னா வால்யூம் ஏற்ற வால்யூம் கூடும். இதே கிரவுண்டை இந்த பக்கம் பற்ற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கிரவுண்டை கொடுத்துட்டு இந்த பக்கம் இன்புட்டை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வால்யூமு கூட்ட வால்யூம் குறையும், குறைக்கும் போது வால்யூம் கூடும், மாறி வேலை செய்யும். அதனால தான் எப்போயுமே ரைட் சைடு இந்த பின்னில் தான் கிரவுண்டு கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்டீரியோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட் பின்னு கிரவுண்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 பின்னையும் இப்படி இணைச்சிடுங்க. இணைச்சிட்டு இந்த பின்னை வந்து மொத்தமாக சால்ட்ரிங் பண்ணிடுங்க. சால்ட்ரிங் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடுங்க. இது வந்து தனித்தனியாக இருக்கட்டும். ஏன்னா அது வந்து நம்ம 2 ஆடியோக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் இது ஒரு இன்புட்டு, அதே மாதிரி இது ஒரு இன்புட்டு, இது ஒரு அவுட்புட்டு, இது ஒரு அவுட்புட்டு. இது மாதிரி 2 ஆடியோக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு பேசிக்கான எலக்ட்ரானிக்ஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.